ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ப்ராங்க்னா, இன்பா வந்து ப்ரொமோஷன் வீடியோக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து ஆக்ட்ரஸா கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சொல்லி ப்ராங்க் பண்ணுவோம். நம்பிடுவா, எனக்கு இது வரைக்கும் ப்ரொமோஷனே வந்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன், இல்லை செகண்ட்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ரொமோஷன். ஓகேவா? நம்பிடுவா மோஸ்டா. அதை வச்சு நம்ம ஃபன் பண்ணி கலாய்ச்சி சிரிக்க போறோம். அதுதான் இன்னைக்கு. கடைசியில தான் அடி வாங்குவேன் நினைக்கிறேன் நான். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாய். இன்பா, இன்பா, இங்க வா, ஏன் சீக்கிரம். உனக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னது? உனக்கா எனக்கா? உனக்கு உனக்கு என்ன சினிமால சான்ஸ் கிடைச்சிருக்கு? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. சினிமால இல்ல, அதை விட பெருசு. இதெல்லாம் அதோட பெருசு. என்னது? சரவணா ஸ்டோர்ஸோட ஆடுக்கு. எங்க இங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்டா? ஏய் லெஜெண்ட் டி. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸா? சென்னையில இருக்க அந்த கடையா? ஆமா. இந்த ஓனரே ஆடுவாரே. ஆமா 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 ஆமா. அடுத்த அவர் படத்துல நீதான் ஹீரோயின். ஜாலிதான். லூஸ் மாதிரி பேசாத. அவ்வளவு பெரிய கடைக்கெல்லாம் நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்க? அங்கெல்லாம் ஸ்னேகா த்ரிஷான் வந்து ஆடுவாங்க. இந்த வருஷம் பட்ஜெட் கம்மியா இருக்கான், அதனால யூடியூப்ல நீ ட்ரெஸ் போட்டு ஆடுனீங்க. விதவிதமா ட்ரெஸ் போட்டு வந்தேல. சும்மா சொல்றேன் ஒரு பேச்சுக்காக. ட்ரெஸ் போட்டு விதவிதமா நடந்து வந்தேல, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா? அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா? ஏன் போட லூஸ் மாதிரி பண்ற? அப்ப குழந்தைங்களுக்கான அந்த ஃப்ராக்லாம் போட்டு நடக்கிறதா? சரி, அதுவும் இருக்கு. குழந்தைங்களுக்கு இல்ல, பெரியவங்க போடுற ஃப்ராக். நீ எனக்கு போட்டு வந்தீங்க அந்த மாதிரி ட்ரெஸ், அதெல்லாம் போட்டு அடிச்சு விட்டு நடக்கும். போடா. ஏய், அதெல்லாம் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் அழகழகா இருக்காங்க, போய் என்ன எது கூப்பிடுறாங்க? உன்னைய கூப்பிட்டுருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஆடிஷன் மாதிரி தான். ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும் நீ. அப்ப கன்ஃபார்ம் இல்ல. கன்ஃபார்ம் இல்ல. இப்ப நீ இதெல்லாம் நல்லா பண்ணேன்னா கன்ஃபார்ம். ஓகே ஓகேவா? இப்ப வந்து நம்ம எனக்கு ஆடவே தெரியாதே. நீங்க ஆடவே வேணாம், நடந்தா மட்டும் போதும். ஓகே ஓகே. டக்குன்னு போய் சாரி கட்டிட்டு. இல்ல சாரிலாம் வேணாம், துண்டு இருந்தா எடுத்து மேல போட்டுரும். ஏய் நியூஸ் அப்புறம் வீடியோ அனுப்பணும்ன்ற துண்டுல எப்படி? இப்போதைக்கு சும்மா ட்ரையல் பாப்போம். ஓ ஏய் என்னடா சொல்ற? எனக்கு ஒரே நர்வஸா இருக்குடா. நர்வஸா? ஏன் முன்னாடி தான் நடக்க போற. உடனே ஷூட்டிங்லாம் போல. போய் துண்டு எடுத்து போடு, டக்குன்னு போடு. ட்ரையல் பார்க்கலாம். போ, டைம் ஆகுது. நீ முதல்ல போயிட்டு வா, நட, அதுக்கப்புறம் காமிக்கிறேன். போ டக்குன்னு. பைத்தியம் நம்பி இருக்கு. வர ஃபன் பண்ணுவோம். A few moments later. சும்மா அப்படி மேல போட்டுக்கோ. ஐயோ என்ன நம்ம சொல்றியே. ஏன் இப்படி பாக்குற? நல்லா இல்லையா? நல்லதா இருக்கு. துண்டு தானே. போ சும்மா ட்ரையல். ஓகே போ. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நீ நடந்து வரணும். எனக்கு அப்படி கூட பிராக்டிஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்றது தான். இப்போ கேட் வாக் தானே பண்ணுவாங்க. கேட் வாக்கா? அது 3 வாக்கா? 3 வாக்கா இருக்கணும். ஐயோ சாமி. அது இல்ல, கேட் வாக்கு தான். நடந்து வா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய், இன்னும் கொஞ்சம். போடும் வா. ஏய் என்ன இது? கேட் அப்படிதான் நடந்து வரும். பால் குடிக்கிறதுக்கு திருட்டுத்தனமா அப்படியே இப்படி பார்த்துட்டு நடந்து வரும். உனக்கு சும்மாவே தெரியவே தெரியாது உனக்கு கேட் வாக்கு. நான் டென்ஷன் ஆயிடுவேன் நான். அப்படிலாம் கிடையாது. ஹீல்ஸ் போடாமே வரும். பரவாயில்ல விடு, சும்மா அப்படியே விடு. வா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. கரெக்டா நட. கால் இப்படி கிராஸா எடுத்து வைக்கணும். கிரிஞ்சு பண்ணாம ஒழுங்கா வரணும். வா. எப்படின்னா உனக்கு எப்படி கரெக்டா வேணாம். இது பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. வேணாம். வா. இது சரி. ஐயோ கேட்ட விட மோசமா நடந்து வர நீ. என்ன பண்ற? அதுதான் நமக்கு இதெல்லாம் வராது. வேணான்ற கோடி கோடியா கொடுத்தாலும் வேண்டாம். பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் தருவாங்க. எதிர்பார்க்குற அளவு தருவாங்க. போ. கோடிக்கணக்கு தருவாங்க உனக்கு. போ.
நம்ம இப்படி காட்டுற ட்ரெஸ் எல்லாம் வித்தாதான் காசு கொடுப்பாங்களா, இப்படி ஆடிக்கே காசு கொடுப்பாங்களா? நீ ஆட்ல நடிச்சாலே காசு முதல்ல செலக்ட் ஆகணும். நீ இப்போ ஒழுங்கா நடந்து வா போ. இது ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது. நீ சும்மா அப்படி போட்டுக்கோ, அவ்வளவுதான். விட்டுரு போதும். அதெல்லாம் பின்னாடிலாம் ஒன்றும் சொல்ல இது வேணும். இறங்கிட்டே வந்து baby. அது வந்தா வந்துட்டு போகுது, சும்மா ஆக்டிங் பண்ண போ. ஆக்டிங்னாலும் ஒரு இது இருக்க வேண்டாமா? ஐயோ சாமி. அதெல்லாம் வேணாம் என்பா. குத்திக்கலாம் நானு. சபா நீ டைம் ஆக்கிக்கிட்டே போற, வீடியோ வேற எடுத்து அனுப்பணும். அதுக்கெல்லாம் டைம் லிமிட்லாம் கிடையாது. ஒழுங்காவே சொல்ல மாட்டேன். அதுல எப்படி நடப்பாங்கன்னு தெரியல நிறைய. எனக்கு மட்டும் என்ன நடந்து பார்க்கமா வா. ஆமா இப்படி வந்துட்டு காட்டணும். எப்படியாவது சுத்து. ரேம்ப் வாக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல. சுத்திக்கிட்டே வரவா, கர 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 கர. வாமா மின்னல். சும்மா அப்படியே நடந்து வா. எது சிரிக்கிறப்போ? சரி ஓகே சரி விடு, இது உனக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது, வேற பண்ணலாம். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இது என்ன அது? கங்காரு கூத்து கூத்து வர்ற மாதிரி இருக்கிற. நீ வேணாம், நடக்கவே வேணாம். நீ அமைதியா இரு. இது வேற என்ன பண்றாங்கன்னு பாப்போம் சரியா? ஓகே இங்க பாரு, போ ஒழுங்காங்க போய் நில்லு. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபேன் போட போறோம். ஃபேனை போட்டு அப்படியே முடியெல்லாம் பறக்க விட்டு அப்படி ஏதாவது ஆக்ட் பண்ண போறோம். இப்படி இப்படி அந்த மாதிரி ஏதாவது. நான் வேணா ஊதட்டா அப்படி உடனே சொல்லுவேன். ஒரே இந்த டைம் முடிச்சுக்கலாம், அவசரப்படாத. ஒன்ட்ட பிரச்சனையே அவசரம். நான் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நடத்துறேன் பாரு. ஹாய் மக்களே, லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல இது எல்லாமே இருக்கு. இந்த சாரியோடது பாத்தீங்கன்னா இப்படிதான் அவுத்து என்ன இரு இப்படி காட்டணும். இப்படி சாரி போட்டுட்டு வந்து இப்படி அவுத்துட்டு, இந்த சாரி பாத்தீங்கன்னா இதுதான் முந்தானை, இதுதான் வந்து பிளவுஸ். ஓகேவா? இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிக்கலாம். அதான் உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் சொல்ல. உன்னை என்ன சாரி விக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க? ஏதோ யூடியூப்ல உட்காந்து இந்த சாரி பாத்துக்கிட்டீங்களா, வெறும் 150 ரூபா தான் அப்படி வித்துக்கிட்டு இருக்க நீ உட்காந்துக்கிட்டு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களா குவிக்குவாங்க. போ அழகா சிரிக்கணும். எங்க சிரி சிரிப்பழகி ஸ்னேகா மாதிரி சிரிக்கணும், அப்படிதானே? நீ முதல்ல சிரி, அது எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நடந்தாலும் வர நீ நின்று சிரி. சரி ஓகே சிரி. சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து காட்டி படித்தாய். சரி நானே போன் பண்ணி வேணாம்னு சொல்லிடுறேன் விடு. ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா? லைட்டா தெரியும் நம்ம இருக்கா. அப்புறம் இப்படி பண்ண சரி எப்படி சிரிக்கணுமா? இது நடையா ஒரு நாடகம் அன்றோ ஐயோ சாமி. இப்படியா சிரிப்பாங்க? நல்லா சிரி. இப்படி இப்படின்னா இது என்ன? இது கண் அடிக்கிற இப்படி இப்படி ஒரு கண் அடிக்க கூடாது, 2 கண் அடிக்கிற நீ. சரி இந்த இது சின்னதா இருக்கு, நம்ம இது போட்டுக்கலாம். இது போட்டுக்கிட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சேலையே கட்ட தெரியாது எனக்கு, எதுக்கு சேலை விளம்பரம் தெரியல. இந்த சாரி கட்டின மாதிரி இல்ல, இந்த மாங்ஸ் எல்லாம் போத்தி இருப்பாங்கல்ல துணி. அப்படின்னா சொன்னீங்க என்கிட்ட வந்து துப்புட்டி போத்திட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பிளாட்ஃபார்ம். ஆமாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதே மாதிரிதான் இருக்கு. ஓகே நான் அடிச்சிருவேன் உன்னைய. ஓகே என்ன நடந்து வரணும் சிரிக்கணும் அவ்வளவுதானே. இதுக்கு போய் எதுக்கு பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க தெரியல. நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு 10 லட்சத்துக்குலாம் பண்ணி கொடுப்போம். நீ 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் அதே மாதிரி 10 லட்சம் கூட இல்லையா? உனக்கு தான் ஓசியா கொடுத்துட்டாங்க. சரிவா?
ஓ இது கேட் வாக்ஸ் இதுல பண்ணுவாங்களோ பேஷன் ஷோல பண்றதோ ஏய் இதுல ஆடுவாங்களே இன்னும் ஆடுவாங்க. ஆமா டான்ஸ் வேற ஆடணும். இப்படிலாம் ஆட மாட்டாங்க. அவர் பேர் என்ன என்னது தெரியல தெரியல. அவர் வந்து இப்படி என் கூட இங்க நிப்பாரு கரெக்டா ரைட்டான்னு கேக்குறீங்களா மிஸ்டர் விஜய்? உங்க எண்ணம் ராங். நடந்து வருவோம் இப்படி நடந்து வந்து ஆ, இப்படி நிப்பாரு அதுக்கப்புறம் Best. பெஸ்ட் விளையாடிக்கிட்டு இருக்காதுன்பா. ரிஜெக்ட் சரி விடு விடு பண்ணிடுறேன் நான் பக்கத்துல ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் விடு. பாரு அந்த ஆள் முன்னாடி நாங்க ஆட் எடுக்கவே வரலன்னு பேச சொல்லுவோம். விடு. அதுதான் நான் சொல்லிட்டேன் ஆட் எடுக்கவே வரலன்னு. அப்படியும் இல்ல காசு வரும் அது நினைச்சா சந்தோஷமாவும் இருக்கு ஆனா அந்த ஆளை பக்கத்துல நின்னு பார்க்க முடியுமா நீ சொல்லு நீ பாப்பியா முதல்ல நடந்து வா. அப்புறம் வா நடந்து வரலன்னு வச்சுக்க மண்டேலே நாங்க கொட்டி வச்சிருவேன். வா ஒழுங்கா வா நட வா. என்னடி என்னடி நடக்கிற என்ன நடக்கிற ஒழுங்கா நடந்து வா. ஆகாத வேலையெல்லாம் பார்த்தா ஏய் அந்த கையெல்லாம் இப்படி வச்ச உடனே நீ கிழிக்க வேணாம். கையை இறக்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சும்மா வா. சோ தலையில வை என் தலையில விளையாடாத இன்பா. என்ன பண்ணு சொல்ல அப்படியே பண்றேன் கையை நார்மலா வச்சு நடந்து வா. நார்மலானா எப்படி நார்மலா எப்படி எங்க இருக்கும் கையில எப்படியா இருக்கும் நான் அப்படி வை இப்படி வச்சு நடந்து வா. அப்படியே வா. அவ்வளவுதான் சூப்பர். இதை வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம். ஏய் பைத்திய மாதிரி பேசாத நடந்து வா வா இது எப்படி நல்லா இருக்கும் வா நடந்து வா. பெஸ்ட் இது சின்ன பிள்ளைங்க ஆடுற மாதிரி இருக்கு நல்லா இல்ல போ. எனக்கு டான்ஸே தெரியாது இது பார்க்குறேன் இப்பதானே பார்த்தோம். இந்த இப்படி இங்க வா. அது இல்லை இங்க வா. இந்த அவராங்க இது அப்படித்தான் வரணும் நீயா. ஒரு அதிக வீடியோ எடுத்துக்கோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணு. அப்படிதான் சூப்பர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படியே வா நீ வா நான் சொல்றேன். இரு வா. பெஸ்ட் உன்னை பெஸ்ட் சொன்னாங்களா போ. இவரு கூட சாஞ்சு நீ அங்க போ திருப்பி முதல்ல இருந்து வா. ஆமா அதே ஸ்டெப் தான் வா. இதுதான் அந்த பாட்டி ஆடும்ல அந்த மாதிரிதான் இருக்கு. இவங்க ஆடுறதுக்கும் நீ ஆடுறதுக்கும் வித்தியாசம் பாக்குறதுக்கு பார். அது ஹன்சிகா நல்லா ஆடுதுங்கறப்ப என்னையோட. ஆமா அங்க பாரு அரஞ்சிரேன் பெஸ்ட் நீ அந்த பெஸ்ட்டோட அடுத்து போ. இப்படியே பண்ணிடுறேன். சொக்க தங்கம் ஜுவல்லரி பண்ணு அதாவது நல்லா பண்றது ஏன் பார்க்கலாம் போ பண்ணு. கமான். ஐயோ இது போட்டோ எடுத்து போட்டேன் போ. நீ கரெக்ட்டா பண்றப்ப இப்படி பண்ணி வரலாம். சொக்க தங்கம் பண்ணு. சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி. சந்தானத்தோட மோசமா பண்றீங்க. நான் வரவே இல்லை பேசாம பண்ணி நீ லேடி கெட்டப் பண்ணி என்னைய லேடி கெட்டப் பண்ணா சூப்பரா இங்க இருக்கும். பாரு. நீ வந்து போய் சரவணா ஸ்டோர் ஏய். நீ ஆக்செப்ட் பண்ணு. என்னைய கூப்பிடல அவங்க உன்னைய தான் கூப்பிட்டாங்க. ஏய் அவங்க என்னது எனக்கு வந்து என்னைய கூப்பிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு ஆடவே தெரியாது. உன்னை ஆடவே சொல்லலையா அவங்க. அப்புறம் அங்க போய் சொல்லி தருவாங்க எல்லாம் உனக்கு சரியா. அப்புறம் இங்கே என்னைய போட்டு உசர வாங்குறாங்க. அப்புறம் ஆடிஷனுக்கு என்னடா ஆடிஷனு நேர்ல போய் ஆடி காட்டினா தானே ஆடிஷன். இங்கேயே ஆடு நான் உயிரை வாங்குறேன். அப்படிதான் பண்ணணும். ஒழுங்கா பண்ணா அனுப்புவேன் இல்லைன்னா வேணான்றேன் இப்பயே. நீ அதுக்கே எப்படி அனுப்புறேன்னு தெரியல. சரி அதெல்லாம் வேண்டான்னு சரி வேற என்ன வேணும்னு கேட்டுக்காங்க பார்க்கலாம். இது வேற என்ன கேட்டுக்காங்க. வராத உன்ன வாவானா எப்படிடா அதெல்லாம் வரும். நீ அமைதியா இரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற.
ஓகே வந்துருச்சு ஓகே இப்போ வந்து நீ என்ன வந்துருச்சு எனக்கு அது என்ன நான் கரெக்டா பண்ணிட்டேன் எது சரி ஃபைனலா அது பண்ணிடலாம் இப்பதான் பண்ணி பார்த்தேன் கரெக்டா வந்துருச்சு நீ பார்க்கலனா எனக்கு இப்போ வந்து நல்லா நீ வருது. என்னன்னா அங்க இருந்து வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வாங்க ஷாப்பிங் பண்ணுங்கன்றது டைலாக் சொல்லணும் நடந்து வந்து ம். சரியா அது எப்படி சொல்லுவ நீ அழகழகான பட்டு புடவைகள் அதெல்லாம் வேணாம் மாத்தேன் இது ரோட்ல வித்துட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது டைரக்டா சரவணா ஸ்டோர்ஸ் வாங்க ஆமா. அள்ளிட்டு போங்க ஷாப்பிங் பண்ணுங்க அது மட்டும் சொல்லு அள்ளிட்டு போங்க சொல்லுவாங்க ஷாப்பிங் பண்ணுங்க நீ சொல்லு ம். இத பாருங்க சரவணா ஸ்டோருக்கு வாங்க ஷாப்பிங் பண்ணுங்க இது எப்படி தெரியுமா நாங்க இது கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் வாங்குங்க வந்து திருப்பி வாங்குவோம் காசை கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்களா நல்லாவே இல்லை ஷாப்பிங் பண்ணுங்க சரவணா ஏ ஸ்டோர் கட் 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 நல்லாவே இல்லை ஒரு எமோஷன் இல்ல கான்பிடன்ஸ் இல்ல என்ன இருக்கிற நீ இப்போ ஒழுங்காவா ஒழுங்கா வா நீ டென்ஷன் ஆக்காத சீக்கிரம் வா கான்ஃபிடன்ஸா வரேன் சரி கான்பிடன்ஸா வா இதை வீடியோ எடுத்து அவங்க போட்டுருவோம் வா கமான் சரவணா ஸ்டோர் வாங்க ஷாப்பிங் பண்ணுங்க ஷாம்பு அடிக்கடி வர எதுக்கு இப்படி இப்படி பண்ற ஆ? ஏதோ முடி இல்லாதவனை குத்தி காட்டுற மாதிரி இருக்கு சரி போ எனக்கே முடி 4 முடி தான் இருக்கு அப்படிதான் இருக்கு போ நடந்து வந்து இடுப்புல கை வச்சு போஸ் கொடுக்கணும் ஆட சொல்ல போஸ் கொடுக்கணும் அவ்வளவுதான் பேசவே வேணாம் நீ ஓகே இப்ப கை வச்சு போஸ் கொடுக்கணும் பாரதுக்கு முன்னாடியே முஞ்சிய சொல்லிக்காது என்ன இது எப்படி தெரியுமா இருக்கு நீ கேஸ் சிலிண்டர் புக் பண்ணியா இல்லையான்னு ஒரு மாதிரி கோவம் பண்ணிப்பே அந்த மாதிரி இருக்கு அப்படியே பண்ணே அப்படிதான் இருக்கு நீ பண்றது ஒழுங்கா வா ஒழுங்கா பண்ணு போ நீ ஒழுங்கா போ ம் நீ நார்மலாவே நடந்து வா போதும் நீ கேட் வாக்குன்னு சொல்லி வந்ததெல்லாம் போதும் இப்படி அங்க பிரச்சனை வரவா நல்ல ஷாப்பிங் நடக்கும் உங்களுக்கு ஷாப்பிங் வாங்க அள்ளிட்டு போங்க நீ பேச சொன்னா மறந்துட்டேன் பல சொல்லுங்க ஐயோ சரி இப்ப கரெக்டா பண்றேன் வந்து போஸ் கொடுக்கணும் கரெக்ட் இன்னொரு தடவை இதை ஒரு வீடியோ எடுத்துக்குவோம் ம் அப்பா அடி உன்னை திருப்தி பண்றதுக்குள்ள ம் எவ்வளமா இருக்கு அதே மாதிரி தான் பண்ணேன் டென்ஷன் சரி ஆயிட்டேன் அதே மாதிரி தான் பண்ண விடு ஏ போதும் இதை அனுப்பி பார்க்கலாம் உங்களுக்கு ம் சரியா ம். பாருங்க போட்டோ டிராஃபிக் சிக்னல்ல பெருசா வைப்பாங்க இப்படி இருக்கும் இந்த ஸ்னேகா படம் த்ரிஷா படம் எல்லாம் போட்டு ஆட் ஷூட்டா உங்க ஆசை பேராசை ராங் அதுல எல்லாம் ஏன் போட்டோ வருமா நல்லா எங்களால ஆடி அனுப்பிட்டானா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வா பாத்துக்கலாம் ஓகேவா பயமா இருக்கு நரேனு என்ன இல்ல இந்த 10 ஃபேன்ஸை வச்சுக்கிட்டே நீ பண்ற அலப்பற பயங்கரமா இருக்கு நீ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செல்ஃபி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் கையில பிடிச்சாங்க. ஸ்டோர்லயே நின்னு எல்லாரும் என்கிட்ட செல்ஃபிக்கு வெயிட் பண்ணுவாங்க லைஃப்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா சரி ஓகே இப்போ வந்து நீ என்ன பண்றேன்னா போயிட்டு நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா பண்றேன் ஓகே நான் எதுவுமே பேச மாட்டேன் வா ஃபுல்லா ஒரு வீடியோ எடுத்துருவோம் இந்த வீடியோ அனுப்பிச்சுவோம் சரியா ம் கரெக்டா முடிஞ்சலாம் போ சொல்லி கொடுத்தது எல்லாம் தப்பு தப்பா பண்றேன் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம் போ எல்லாம் கரெக்டா தான பண்ணேன் எல்லாம் தப்பு சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும்னா பண்ணோம் போ ஆமா இது மேல நான் பண்ண முடியாது போ என்னால முடியல டயர்ட் ஆயிடுச்சு நிறைய நான் சரி விடு இந்த வீடியோவே நான் அனுப்புறேன் உங்களுக்கு சரியா அனுப்பவா ஐயோ எனக்கு பயமா இருக்குடா நீ எல்லாம் பான் ஹீரோயின் பிறந்ததே ஹீரோயினா இருக்குதா என்ன டோன்ட் வரி என்ன எழவியா பாத்துக்கலாம் இப்போ நான் வந்து அவங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் வீடியோ அனுப்பிட்டு ஃபோன் பண்றேன் திட்டுறியா பாராட்டுறியானே தெரியல. பாராட்டுறேன் இது உனக்கு அவங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிட்டு ஆனா நீ வந்தாதான் நான் போவேன் எனக்கு தனியா போக சரி முடியும் சரி நான் வரேன் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் இது சென்ட் ஆகட்டும் சென்ட் ஆனோடனே ஃபோன் நான் பார்க்கவே இல்ல நீ பார்க்க வேணாம் இரு ஒரு வாட்டி காட்டு இருன்பா இந்த பாரு குவாலிட்டியா எடுத்துக்க மாட்டியா என் பொண்ணுல அவ்வளவுதான் குவாலிட்டி போ கியூட்டா தான் இருக்கு அப்புறம் என்ன விடு போயிடுச்சு ஃபோன் பண்றேன்
ஓகே சீக்கிரம் ஃபோன் பண்ணு, பயமா இருக்கு எனக்கு. இங்கே போகுது இது. ஹலோ சார், வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், பார்த்தீங்களா? ஓகே சரி, ஓகே சார், நான் சொல்லிடுறேன். ஓகே. வீடியோ பார்த்தாங்க, அசந்து போயிட்டாங்க. என்ன உண்மையை சொல்லு. என்ன கியூட்டா இருக்கியா, நீ அந்த ஒரு இன்னசென்ஸ் ஃபேஸ் இருக்கான், அப்புறம் அந்த மார்க்கெட்டிங் ஃபேஸ் பக்காவா செட் ஆகுதான். ஆனா என்ன, ஒரு ஆக்டிங் சென்ஸ் இல்ல, வாக்கிங் சென்ஸ் இல்ல, ஒரு டான்சிங் சென்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. நாங்க வேற ஆள் பார்த்துக்கலாம் வச்சுட்டேன். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. என்ன வரேனே, கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும். எடுத்தோனே இப்பதான் சொன்னேன், ஒரு 1/4 மணி நேரத்துல எப்படி எல்லாத்தையும் பண்ணி அனுப்பணும்னா அப்படிதான் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ண முடியாது. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது? விட்டுறாத, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. இனிமேலும் கிடைக்காது, இப்பவே கிடைக்கல நீ உனக்கு. அந்த ஆளுங்க டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னது அந்த ஓனர்ட்ட கூப்பிட்டு திட்டு. உனக்கு இப்பவே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப என்ன? அந்த ஆளோட ஆடுறதே பெரிய விஷயம். ஆனா நீ ஆட மாட்டே, அப்புறம் என்ன, விடு. முடியாது எனக்கு, ப்ளீஸ் வரேனே. சரி போலாம்பா. ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட பேசுறேன்டா. சார், ஒரு வாட்டி சார் சான்ஸ் கொடுங்க. நான் வந்து சும்மா ட்ரையல் தான், காமெடிக்கு பண்ணேன். நான் சீரியஸா பண்ணி வரேன், விளையாண்டுல சீரியஸா ஆடி அனுப்புறேன்னு சொல்றேன். சரி, இந்த நீ எதுக்கு ஃபோன் பண்ணு. உனக்கு பேசவும் தெரியாது. ஒரு இடம் ஒருத்தவங்க கிட்ட பேசினா எப்படி பொலைட்டா நீ பேசி முதல்ல போன பேசுந்தா. ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கணும்னு தெரியல. நீ பாட்டுக்கு ஓகே சார் ஓகேன்னு வச்சிருவியா? ஆமா. சார் இன்னொரு சான்ஸ் கொடுங்க, என் பொண்டாட்டி நல்லா பண்ணுவான்னு சொல்லணும். உனக்கு அந்த மோட்டிவேஷன் இல்ல. எப்பதான் மட்டன் கட்டிட்டு இருக்க, உட்காந்து நீங்க வாக் பண்ண சொல்லணும். கரெக்டா வாக் பண்ண சொல்லணும். நீ யாருக்கு நீ கூப்பிடுற? யார் கூப்பிட்ட? அவருக்குதான். எந்த நம்பரு? இந்த புது நம்பர் தானே. ஐயே, என்ன யாருமே கால் பண்ணலையே, யாரு கூப்பிட்டு? அப்ப விளையாட்டு பண்ணியா? என்ன வரேனே, உண்மையா பாரு. மெசேஜ் பார்த்தா எதுவும் வீடியோ அனுப்புனதே உன் போனுக்கு தான் அனுப்பிச்சேன். மெசேஜ் பார்த்தாங்களா வேற? போ. ஏன் இப்ப திரும்பி ஒழுங்கா பண்ணவா? அவங்க கேட்கவே இல்லடி. என்ன கேட்கல? ரொம்ப கேட்கலடி. சமாதானம் கேட்கல. அப்புறம் எதுக்கு காலையில சமைக்கிற வேலையை விட்டுட்டு உனக்கு வந்தீங்க. ஐயோ கடவுளே, சிரிக்கிறதா அடிக்கிறதா அழுவுறதான் தெரியல. கேமரா நடந்துட்டு இருக்கேன் நானு. நான் கேட்வாக் நடக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அதை கேட்வாக் சொல்லாத, வெளியே போ. அமைதியா அப்படி எதுக்கு நீ நடக்க வச்ச? வேற கடை பேரே உனக்கு கிடைக்கலையா? அந்த ஆளே சுத்தமா முடியாது. எத்தனை டைம் அரைஞ்சிருவேன் நான் என்ன பைத்தியம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, என் வாயில வருது, என்ன சொல்றதுன்னு தெரியல. சத்தியமா வீட்டு விட்டு போயிருவேன். கிராங்க் தான் பண்ணேன், அந்த மாதிரி வீட்டு விட்டு கிளம்பிடுவேன். எனக்கு என்ன தெரியாது. நீ வந்து அவர் கால்ல விழுதியோ நானே பிராங்க் தாண்டி பண்ணேன். அமைதியா இரு. அதான் அவங்க கால்ல விழுந்து கெஞ்சி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டு வந்து இப்ப அடுத்த தீபாவளிக்கு வந்து நான் தான் டான்ஸ் ஆடுறேன் ஆளுக்கு. ஓகே கைஸ், இவ வந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்கதான் வச்சு என்ன பசங்கப்படுத்திருக்க, எப்படி நடந்தேன்னு கூட தெரியல. மாதிரி பண்றேன், எனக்கு டான்ஸே வராது. அன்னைக்கு டான்ஸ் சேலஞ்ச் காமெடியா பண்ணலாம்னு சொன்னா அதுக்கெல்லாம் வராம பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல நானும் ஆடணும்ல. ஆனா நான் யோசிச்சிருக்கணும், என்ன அது சரவணா ஸ்டோர் ஆட் கூப்பிடுறாங்க, இங்க இருக்க சூப்பர் மார்க்கெட் கூப்பிட மாட்டாங்கன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து இன்பா நடந்ததுக்கு வந்து நீங்க ரேட்டிங் சொல்லுங்க கமெண்ட்ல. நான் சொல்றதுதான் எனக்கு தெரியாது. வர தீபாவளிக்கு வந்து நான் டான்ஸ் ஆடணும் அந்த கடை இருக்கிறேன். வர தீபாவளிக்கு வீட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி நாங்க வீடியோ அப்லோட் பண்றோம், இன்பா டான்ஸ் ஆடுற மாதிரி. ஓகே, அப்புறம் வந்து ஏதாவது சிக்னல் பக்கத்துல பெரிய பேனரா நானே வைக்கிறேன். ஏன்னா அது தண்ணி தான் சொல்லுங்கடா. இல்ல உனக்கு வைக்கிறேன் நான் தண்ணி. ஏய் நீ படி. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏய் நான் உத்துக்கு பண்ணனதெல்லாம் நீயே பாரு, என்னை உத்து கித்துங்காத அரைஞ்சிருவேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து அடையும். நாங்க போடுறதுல 75% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, தயவு செஞ்சு இந்த பிராங்க்லாம் எனக்கு யார் சொன்னாங்கன்னே தெரியல. ஒரு லிஸ்ட் எல்லாம் கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கோம், அதுல கூட இந்த கன்றாவியான பிராங்க் இல்ல. அது யாரோ நிஜமாவே நேற்று ப்ரமோஷன் கேட்டு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சீரியஸா நம்பிட்டேன், ஒருவேளை இவங்க தான். போ சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சரி ஓகே, இந்த ஆடை இன்னைக்கு குழம்பு வைக்க போறேன். நாளைக்கு பிராங்க் பண்ண ஆள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாங்கன்னா நினைக்கிறேன். ஓகேவா, எனக்கு இந்த தீபாவளிக்கு நான் டான்ஸ் ஆடுறேன். லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அவரு கூட. ஓகே, பாய்.